ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இகாமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதை விட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம அனலாஜி பார்க்கலாம். அனலாஜியில் வந்துட்டு கண்ட்ரிஸோட கேபிட்டல் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். மற்றது நீங்கள் உங்களுக்கு நிறைய தெரியும், அதுக்கெலாம் நான் சொல்லலை. ஓகேவா? இப்போ ஆஸ்திரேலியா வந்துட்டு கேன்பரா. ஓகே, ஆஸ்திரேலியாக்கெலாம் போனால் கேன்லாம் எடுத்துகிட்டு போவோம். கேன் சும்மா அந்த வாளிலாம் எடுத்துகிட்டு போகல, அது மாதிரி அதை கேனுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆஸ்திரியா வேறு, ஆஸ்திரேலியா வேறு. நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம் ஜிஎஸில் வந்துட்டு ஆஸ்திரியா வியனா பாப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆஸ்திரியாவோட கேபிட்டல் வந்துட்டு வியனா. அடுத்து வந்துட்டு பங்களாதேஷ் வந்துட்டு டாக்கா. நமக்கு தெரியும், அது நம்ம வந்துட்டு ஐயனை படிக்கிறப்பே பார்த்துருப்போம் டாக்கா. ஓகேவா? டாக்கா தான் அவங்களோட கரன்சியுமே, டாக்கா தான். பூட்டான்னா திம்பு. பூட்டு இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு பூட்டு போட்டு போகிறோம் அப்படின்னா நல்லா தெம்பு மீன்ஸ் நல்லா கடினமாக இருக்கணும் அந்த பூட்டு, அப்படின்னா தான் வந்துட்டு உடைக்க முடியாது. ஈராக் அப்படின்னா பாக்தாத். இறக்க குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா டேடுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்து டென்மார்க் அப்படின்னா கோப்பன்ஹெகான். இப்போ டென்னா 10க்கு 10 எடுத்தால் தான் நமக்கு கோப்பை கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இந்தோனேசியா வந்துட்டு ஜகர்த்தா. இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்து வந்துட்டு போர்ச்சுகல் லிஸ்பன். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை வந்துட்டு அந்த ஐரோப்பியர்கள் வந்து இது பண்ணாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா போர்ச்சுகல் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம நிலத்தால லீஸுக்கு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, லிஸ்பன். அடுத்து ஸ்ரீலங்கா கொழும்பு, அது உங்களுக்கு தெரியும். யுஎஸ்ஏ வாஷிங்டன், அதுவும் தெரியும். அடுத்து வந்துட்டு கனடானா ஒட்டவா. கனடா ஒட்டவா எப்படி அமைச்சிக்கிறது? கண்ணு வந்துட்டு கண்ணு ரெண்டுமே அந்த ஓட்டைக்குள்ள அந்த குழிக்குள்ளே தானே இருக்கும். அதான் கனடானா ஒட்டவா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஸ்பெயின்னா மேட்ரிட். சரியா? மே மேட்ரிட் அப்படின்னா ரொம்ப பெயினாக இருந்துச்சுன்னா அதை மாற்றிடுவோம். நமக்கு பிடிக்கல, ரொம்ப பெயினாக இருக்கு அப்படின்னா மேட்ரிட். அடுத்து கிரீஸ்னா ஏதென்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க டன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப கிறுக்கு மாதிரி நடந்துப்பாங்க. கிரீக்கு இது ஏதென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு சைனா அப்படின்னா பெய்ஜிங் தெரியும். ஈரானா தேரான். 2 ஆன் சேர்ந்தா தேர மாட்டாங்க, தேரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோச்சிக்க வேண்டாம், சும்மா ஷார்ட்கட். அடுத்து நேபாள் காட்மண்ட். ஓகேவா? இதுவும் நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, நேபாள்லாம் காட்மண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா பாலத்தில் வந்துட்டு காடு இருக்கும், பாலத்து 2 சைடு பார்த்தா காட்மண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கென்யா அப்படின்னா நைரோபி. கென்யா நைரோபி. கென்யானா ஹென்னுன்னா கோழியா, கோழி வந்துட்டு நெய்யில் போட்டு வறுத்து சாப்பிட்றீங்கன்னு நம்ம வச்சுக்கோங்க, நைரோபி. அடுத்து வந்துட்டு பாகிஸ்தானா இஸ்லாமாபாத் தெரியும். ரஷ்யானா மாஸ்கோ தெரியும். ஜப்பான்னா டோக்கியோ. இத்தாலினா ரோமு தெரியும். எகிப்துனா கைரோ, இதுவும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படின்னா எக்கி கயிறை பிடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஃப்ரான்ஸ்னால் பாரிஸ், இதுவும் படிச்சிருப்பீங்க, ஃப்ரான்ஸ் பாரிஸ் அப்படின்ட்டு. அடுத்தோட இந்தியானா டெல்லி. கியூபானா ஹவானா. அந்த கியூப் சால்வ் பண்ணுவாங்கல்ல, அந்த கியூப் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போய் அதனால எல்லாரும் ஆன்னு பார்ப்பாங்கல்ல. கியூபானா ஹவானா. அடுத்து வந்துட்டு நார்வேனா ஓஸ்லோ. நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான், நாரி போயிடுவோம். அப்படினால நார்வேனா ஓஸ்லோ அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு தாய்லாந்துனா பேங்காக், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யூகேனா லண்டன். ஓகேவா? கஷ்டமாக இருக்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸில் இருக்கேன், அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்தியாவில் உள்ள கேபிட்டல்ஸ்லாம் வந்துட்டு ஈஸி தான், படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி நம்ம ஜியாகிரஃபி படிக்கிறப்பவே. மகாராஷ்டிரானா மும்பைன்னு உங்களுக்கு தெரியும். கர்நாடகானா பெங்களூர். அடுத்து வந்துட்டு ஒரிசானா புவனேஸ்வர். குஜராத்னா காந்தி நகர். ஹிமாச்சல பிரதேசம்னா சிம்லா. ஹச்பி சிம்முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடுனா சென்னை. அஸ்ஸாம் திஸ்பூர். திஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், ராஜா எப்பவுமே ஜெயிப்பார். யூபி லக்னோ. யூ யூ அதாவது நமக்கு முன்னாடி இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் வந்துட்டு லக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேகாலயா சில்லாங். மேகம் எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கும், சில்லாங். ஆந்திர பிரதேசம் ஹைதராபாத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பீகார் வந்துட்டு பாட்னா. அடுத்து வந்துட்டு சிக்கிம் வந்துட்டு கேங்டாக் அப்படின்னு எங்கேயா சிக்கிட்டோன்னா கேங்காக வந்து சிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு கேரளானா திருவனந்தபுரம் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்துட்டு நாகாலாந்துனா கோஹிமா.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கோகின்னு சொல்லிட்டு இருக்கா. அது ரொம்ப நாகபாம்பு மாரி நடந்துக்கும். அதனால நாகாலாந்து தான் கோகிவா நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஞாபகம் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்னா கொல்கத்தா அவளுக்கு தெரியும். இது மாரி மத்த ஸ்டேட்டுக்கும் படிச்சுக்கோங்க. இதுல கம்மியா தான் குடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் படிச்சுக்கோங்க. ஈஸி தான். அடுத்து வந்துட்டு அர்ஜென்டினா அப்படின்னா பேசோ. இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது அர்ஜென்ட்டா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பேசோ. அதனால அர்ஜென்டினா பேசோ. சை சைனானா யுவான். ஓகேவா? சைனா அது வந்துட்டு யுவான் சாங் வந்திருப்பால சைனாலேருந்து அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈராக்னா தினார். சரி இரக்க குணம் கொண்ட அப்பான்னு சொன்னாங்க. பா இன் பாக்தாத்ன்னு சொல்லிட்டு இப்போ ஈராக்கு குவைத்துக்கு ரெண்டுக்குமே தினார் தான். அப்போ இரக்க குணம் கொண்டவங்க ரொம்ப வெயிட் போட்டு ரொம்ப திணறுவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து தாய்லாந்துனா பாட். அது தாய் வந்துட்டு பாட்டு பாடி தான் நம்மளை தூங்க வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. தாய்லாந்து பாட். அடுத்து வந்து பங்களாதேஷ்னா டாக்கா. அதான் அங்கேயே சொன்னேன்ல அதுக்கு வந்துட்டு கேபிட்டலும் அதான் கரன்சியும் அதான். கிரீஸ்னா ட்ரச்மா. அது ட்ரன்ச் அப்படின்னா வந்துட்டு ஈரமாயிடுறது. கிரீஸ்லாம் ஒட்டிச்சுன்னா நம்ம ட்ரன்ச் ஆயிரும் ட்ரச்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஜப்பான்னா எண்ணெய். யூகேனா பவுண்டு. இப்போ ஜப்பான் எண்ணெய் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. யூகேனா பவுண்டு. ஏன்னா யூகே அவங்க நம்மளால வந்து ஆண்டுட்டு இருக்கப்போ பவுண்டு தானே வந்து கொடுத்துட்டு போவாங்க. கொடுத்துட்டு போக மாட்டாங்க வாங்கிட்டு போவாங்க. ஓகேவா? யுஏஇ அப்படின்னா திராம். அதாவது யுனைடெட் அரப் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அந்த தங்கம் ரொம்ப தரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் திரம்னு வச்சுக்கோங்க. பர்மானா கியாட். பர்மா பர்மானா மியான்மர் தானே. மியான்மர் வந்துட்டு மியா கியா அப்படின்னு வச்சுக்கோங்க. மியான்மர் கியாட். அடுத்து வந்துட்டு ஈரான்னா ரியல். ஈரான் வந்துட்டு ரியலாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கொரியானா ஓன். அவங்க தான் எல்லாத்தையும் ஓன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. யுஎஸ்ஏனா டாலர் தெரியும். துருக்கினா லிரா. சரியா? துருக்கி லிரா. இதுக்கு எதுவும் தோணலை நீங்களே வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஸ்பெயின்னா பேசட்டா. ஸ்பெயினாக இருக்கப்போ பேசட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே அர்ஜென்டினா அப்படின்னா பேசோ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னா கில்டர். நெட்டையாக இருக்கவங்க. நெதர்லாண்ட்ஸ்னா நெதர்னா லெதர் அப்படின்னு வச்சுக்கோங்க. லெதர் வந்துட்டு எப்படி கில் பண்ணி தானே எடுக்கிறாங்க. அடுத்து ரஷ்யானா ரபுள். ரஷ்யா இருக்கிற இடத்துல அந்த ராபரிலாம் நடக்கும். ஸ்வீடன்னா குரோனா. ஸ்வீட்டாக இருக்க சாப்பிட்டோன்னா கொரோனா வரும். ஜெர்மனி அப்படின்னா நமக்கு மணி வேணும்னா நம்ம நிறைய மார்க் எடுக்கணும். அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இன்னைக்கு இது போதும். நாளைக்கு மற்றது பார்க்கலாம்.